Welcome students. December 2015 like at a 8 mark question. Determine the power dissipation in the 4 ohm resistor of the given circuit. ஸோ இது வந்து BEEE சர்க்கியூட் தியரி ரெண்டுக்குமே காமனான ஒரு சப்ஜெக்ட், காமனான ஒரு கான்செப்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4 ஓம்க்கு அக்ராஸாக எவ்வளோ பவர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ பவர் அக்ராஸ் 4 ஓம் ரெசிஸ்டர். எந்த மெத்தடுமே அவங்க மென்ஷன் பண்ணல. நம்ம மெத்தட் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படி நம்ம நோடல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மெஷ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ படத்தில் எத்தனை நோடு இருக்குது? நோடு V1, நோடு V2. நோடு V1 பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 2 ஓம். அப்போ இந்த 3 கரண்ட்டையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். தட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 2 ஓம். இதை மூணையும் கூட்டினா உங்களுக்கு 0 கிடைக்கும். இப்போ 5 ஓம்ங்கிறது எதுக்கு நடுவில் இருக்குது? V1ங்கிற வோல்டேஜுக்கும் 15ங்கிற வோல்டேஜுக்கும் நடுவில் இருக்குது. இப்போ V1லேருந்து கரண்ட் எப்படி வரும்? இப்படி கிரவுண்டை நோக்கி ஃப்ளோ ஆகும். 50 வோல்ட் சோர்ஸ்லேருந்து அப்வர்ட்ஸ் ஃப்ளோ ஆகும். ப்ளஸில் இருந்தால் கரண்ட் வெளியில் வரும். டேரக்ஷன் மாறி மாறி இருக்கணும்னு என்ன பண்ணலாம்? V1 மைனஸ் 50/5ன்னு போட்டுக்கலாமா? அடுத்து 3 ஓம் V1/3ன்னு போட்டுக்கலாமா? 2 ஓம் V1 மைனஸ் V2/2ன்னு போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 30 போட்டுக்கலாமா? 30. ஸோ 30னா 6V1 minus 300 plus 10V1 plus 15V1 minus 15V2 is equal to 0. இந்த 30 இங்கே போச்சுன்னா இந்த 30 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 6V1, 10V1, 15V1. 15, 25, 6, 31. 31V1 minus 15V2 is equal to 300. ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி நோடு 2. நோடு 2ல என்னெல்லாம் இருக்குது? 6 ஓம் ரெசிஸ்டர், 4 ஓம் ரெசிஸ்டர், 2 ஓம் ரெசிஸ்டர். மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 6 ஓம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 4 ஓம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 2 ஓம் இஸ் ஈக்குவல் டு 0. 6 ஓம்ங்கிறது எதுக்கு நடுவில் இருக்குது? V2க்கும் 10க்கும் நடுவில். V2 மைனஸ் 10/6, V2/4. 2 ஓம் V2க்கும் V1க்கும் நடுவில் இருக்குது. நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன் V2, அதனால் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். V2 minus V1/2 is equal to 0. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 12 எடுத்துக்கலாமா? 2V2 minus 20 plus 3V2 plus 6V2 minus 6V1 is equal to 0. இப்போ இந்த 12 இங்கே போனால் 12 கேன்சல் ஆகிடும். ஸோ minus 6V1, 639 plus 2 11. 11V2 is equal to 20. ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு நோடு வோல்டேஜ் V1, V2 கிடச்சிரும். அப்போ இதுக்கு நடுவில் வோல்டேஜ் தெரிஞ்சிச்சுன்னா பவர் 4 ohms equal to V2 square by R. என்ன வோல்டேஜ் கிடைக்கும்? V2 with respect to ground. இதுவும் கிரவுண்டு தான், இதுவும் கிரவுண்டு தான். அப்போ V2 மட்டும் தெரிஞ்சினா போதும். நமக்கு என்ன பண்ணலாம்? V2 square by 4 ohm போட்டால் நமக்கு அதுதான் பவர் டிசிபேஷன் இன் 4 ohm ரெசிஸ்டர். கரெக்டாக? சரி, கேல்சி யூஸ் பண்ணுமா? மோடு ஈக்குவேஷன் 2 unknowns. 31V1 minus 15V2 is equal to 300. Minus 6V1 plus 11V2 is equal to 20. கரெக்டா? ஸோ V1 is equal to 14.34 volt. இது நமக்கு தேவையில்லை. அடுத்து V2 is equal to 9.64 volt. அப்போ 9.64 volt எடுத்து இங்கே போட்டிங்கன்னா 9.64 ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஆன்சர் என்ன வரும்? 23.23 வாட்ஸ். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். The power dissipated across 4 ohm resistor is equal to 23.23 watts. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. December 2015 கேட்ட 8 mark question. Thank you so much friends.